வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியீடு. உள்ளூராட்சி தேர்தல் மீதான மக்களின் ஆர்வம் குறைந்துவிட்டது. பேப்பரில் சுட்டிக்காட்டு. தேர்தல் விதிமுறை மீறலில் ஈடுபடும் ஜனாதிபதி அனுர சுமந்திரன் எடுத்த நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஆய்வுகள். கோட்டபய ஆட்சியில் நடந்த அநீதி. ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம். மாங்குளம் பகுதியில் உணவகங்கள் திடீர் சோதனை. மூடப்பட்ட உணவகம். எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம். நாட்டில் 5 டெங்கு மரணங்கள் பதிவு. மக்களுக்கு வந்த எச்சரிக்கை. ஸ்ரீ தலதா வழிபாடு. ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்ளும் ராஜதந்திரிகள். சமூக ஊடகங்களில் பரவும் போலி அழைப்புதல். விசேட ரயில் சேவைகள் ஏற்பாடு. வெளியான அறிவிப்பு. பலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை கண்டித்து நீர்கொழும்பில் ஆர்ப்பாட்டம். நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற இளைஞன் சடலமாக திரும்பிய துயரம். இளைஞன் மாயம். 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நிகழ்நிலை காப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் என குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்புச் சட்டம் தொடர்பான ஏதேனும் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தால் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த விதிமுறைகள் அனைத்தும் ரத்தாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரபி கருணாநாயக்கவினால் தனிநபர் சட்டமூலமாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்து எந்தவொரு பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக 20 முறைப்பாடுகளும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக 15 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக பேப்பரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான பொதுமக்களின் ஆர்வமும் குறைவாக இருப்பதாக பேப்பரல் கண்காணிப்பாளர்களும் தமக்கு தெரிவித்ததாக அதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன் கெட்டியாராட்சி கூறியுள்ளார். இதற்கிடையில் தேர்தல்கள் பணிகளுக்காக சுமார் 4000 கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்புகளை கண்காணிக்க 200 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் மன்னாரில் ஆற்றிய தேர்தல் பிரச்சார உரை தேர்தல் விதிமுறை மீறல் என்று இலங்கை தமிழரசுக் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் பதில் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், மன்னார் நகர சபைக்கு தமது தேசிய மக்கள் சக்தியினரை மக்கள் தெரிவு செய்தால் அந்த நிர்வாகத்தின் திட்டங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நாம் அங்கீகாரம் வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்வோம். வேறு தரப்பிடம் நிர்வாகம் போனால் அவர்களின் திட்டங்கள் குறித்து 1க்கு 10 தடவை பரிசீலித்தே முடிவெடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு உரையாற்றியிருக்கின்றார். இந்த உரை அப்பட்டமாக தேர்தல் விதிமுறை மீறலாகும். இது தொடர்பில் நாம் தேர்தல் ஆணையத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட இருக்கின்றோம். மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை. இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கோருவோம் எனவும் தெரிவித்தார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் அசங்க அபய குணசேகர 2019 தான் இடமாற்றப்பட்டதை குறித்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து தனது ஆராய்ச்சிகள் தடுக்கப்பட்டது குறித்தும் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். 2019 விவரிக்கப்படாத இடமாற்றம் குறித்து அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எனது இடமாற்றம் திட்டமிடப்பட்ட ஆனால் முன்னெடுக்கப்படாத விதம், அரசியல் தலையீடுகள் குறித்தும் நிறுவன சமரசம் குறித்தும் தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றது என தெரிவித்துள்ள அவர், என்னை ஜெர்மனியின் பெர்லினின் துணை தூதரகத்திற்கு நியமிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதுவும் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைகள் அதிகாரத்துவ குழப்பம் மற்றும் அரசியல் நோக்கம் காரணமாக புதைந்து போகக்கூடாது. எனது திடீர் இடமாற்றம் குறித்து நீதி நிலைநாட்டப்பட்டால் நான் எனது நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் நேர்மையுடனும் பணியாற்ற தயாராக உள்ளேன். உத்தியோகபூர்வ வேண்டுகோள் விடுக்கப்பட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் எனவும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் பகுதிக்கு உட்பட்ட உணவகங்கள் மீது திடீரென சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்.
மாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் உள்ள உணவகங்களில் இன்றைய தினம் ஒட்டுசுட்டான வைத்திய அதிகாரிகளின் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த நடவடிக்கையின் போது மாங்குள பகுதியில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகம் மூடப்பட்டதுடன் மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற உணவுகள் இனங்காணப்பட்டு உடனடியாக அளிக்கப்பட்டுள்ளன. மூடப்பட்ட உணவகங்களில் இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்வதற்கு 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாமல் போனால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது சுகாதார பரிசோதகர்களினால் உணவக உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். விசேடமாக புத்தாண்டு கால பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, தசையுளைவு, மூட்டுகளில் வலி, சரம எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி பேதி, தசை வீக்கம் என்பனவும் எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்தோடு டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை 14,678 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் அதிக காய்ச்சல், தலைவலி, தசை மற்றும் மூட்டுவலி, குமட்டல் மற்றும் வாந்தி, தோலில் சிவப்பு நிற கொப்பளங்கள் மற்றும் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 16 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் ஆரம்பமாகியது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ராஜதந்திரிகளும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். வியட்நாம், பங்களாதேஷ், இந்தோனேசியா, நேபாளம், நெதர்லாந்து, இந்தியா, மியன்மார், பாலஸ்தீன், பிரான்ஸ், நியூசிலாந்து, கியூபா, எகிப்து, ஜப்பான், பிரித்தானியா, தாய்லாந்து, கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த குழு இன்று காலை 7 மணியளவில் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்பட்ட தொடர் சிறப்பு கண்காணிப்பு பெட்டியில் பயணித்தது. கண்டிகை நோக்கி பயணித்த இந்த குழு முதலில் மகாபலி ரீச் விருந்தகத்தை சென்றடைந்தது. அங்கு கேல பாரம்பரியத்திற்கு ஏற்ப அவர்களுக்காக சிறப்பு தமிழ் சிங்கள புத்தாண்டு விருந்து பிரசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த குழுவுடன் மற்றும் ஒரு ராஜதந்திரிகள் குழுவும் இணைய திட்டமிடப்பட்டுள்ளது. பின்னர் 44 பேர் கொண்ட இந்த குழு ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்க தலதா மாளிகைக்கு செல்ல உள்ளதோடு அதன் பின்னர் அந்த குழு அதே தொடருந்தில் மீண்டும் கொழும்பு நோக்கி திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதலதா வழிபாடு ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்க பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் போலி அழைப்புதல் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத்குமார் நாயக்கவின் பெயரில் போலியாக இந்த அழைப்புதல் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாடுக்காக யாருக்கும் இதுபோன்ற சிறப்பு அழைப்பு விடுக்கப்படவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த போலி ஆவணத்தின் அடிப்படையில் ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக ஒரு விசேட வரிசை அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் பரவி வருவதாகவும் அவற்றில் எந்தவித உண்மையும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டுகிறது. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்களை கொழும்பு மற்றும் பிற புறநகர் பகுதிகளுக்கு அழைத்து செல்வதற்காக விசேட ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட ரயில் சேவைகள் இன்று முதல் 21ஆம் தேதி வரை இயக்கப்படும் என திணைக்களத்தின் பிரதி பொது மேலாளர் MJ இந்தி பொலகே தெரிவித்துள்ளார். அதன்படி பதுளை, பெலியத்து, காளி மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களிலிருந்து கொழும்புக்கு இந்த ரயில் சேவைகள் இயக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீ தலதா மாளிகை ஜாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் பயணத்திற்காக இன்று முதல் 13 விசேட ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த விசேட ரயில் சேவைகள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு இயக்கப்படும். அதன்படி இந்த விசேட ரயில் கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி, கம்பளி மற்றும் கடுகண்ணாவை ஆகிய இடங்களிலிருந்து கண்டி வரை இயக்கப்படும் என ரயில்வே கட்டுப்பாட்டு அறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. பலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை கண்டித்து இன்று நீர்கொழும்பு தெல்வத்தி சந்தையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பெரிய வெள்ளிக்கிழமை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை கித்துசர அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான சுலோக பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கத்தோலிக்க இஸ்லாமிய மத தலைவர்கள் மற்றும் மூவின மக்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவஜோகநாதனுக்கு மட்டக்களப்பு கொக்குவில் பிரதேச போலீசாரினால் விசாரணைக்கான அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 4:25 மணிக்கு அவரது வீட்டுக்கு சென்ற மட்டக்களப்பு கொக்குவில் போலீசார் இருவரினால் நாளை 19ஆம் திகதி காலை 9 மணிக்கு காத்தான்குடி போலீஸ் நிலையத்திற்கு அன்னை பூபதியின் நினைவு தினம் தொடர்பான விசாரணைக்கு வருமாறு காத்தான்குடி மற்றும் கொக்குவில் போலீசாரினால் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி கடிதமானது சிங்கள மொழியில் எழுதப்பட்டுள்ளது. எனவே இதன் மூலம் தனது மொழி உரிமை மீறப்பட்டுள்ளது என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் தலைவரான சிவஜோகநாதன் தெரிவித்துள்ளார். கலஓயா ஆற்றில் நேற்றைய தினம் நண்பர்களுடன் குளிப்பதற்காக சென்ற இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கலஓயா ஆற்றில் குளிப்பதற்காக குறித்த இளைஞன் உட்பட 4 பேர் முச்சக்கர வண்டி ஒன்றில் சென்றுள்ளனர். இவ்வாறு கலஓயாவில் தனது சக நண்பர்களுடன் நீராடி கொண்டிருந்த இளைஞன் 8 அடி ஆழமுள்ள குழி ஒன்றுக்குள் அகப்பட்டு காணாமல் போயுள்ளார். சுமார் 30 நிமிடங்களின் பின்னரே குறித்த இளைஞனை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் குறித்த இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மதுரங்குழி கணமூலையைச் சேர்ந்த அபுதாஹிர் முகமது அப்ராஜ் எனும் 21 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையின் பின்னர் இளைஞனின் ஜனாசா உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி தெரிவித்தார். நாவலப்பட்டி கலப்பட நீர்வீழ்ச்சியில் நீராட சென்ற இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்தனர். நாவலப்பட்டி வெஸ்டல் அதட்டன் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ஜாக்சன் என்ற 20 வயது இளைஞரை காணாமல் போயுள்ளார். காணாமல் போன இளைஞர் அவரது 4 நண்பர்களுடன் நேற்று காலை கலப்பட நீர்வீழ்ச்சிக்கு கட்டுப்பாட்டாளர்களுக்கு தெரிவிக்காமலும் பிரதான நுழைவாயிலில் பற்றுச்சீட்டுகளை பெறாமலும் சென்றுள்ளனர். மேலும் நீர்வீழ்ச்சிக்கு மேலே உள்ள காட்டின் வழியாக சட்டவிரோதமாக நீர்வீழ்ச்சிக்கு சென்றுள்ளனர். காணாமல் போன இளைஞன் கொழும்பில் வேலை செய்பவர் எனவும் புத்தாண்டு விடுமுறைக்காக வீடு திரும்பியிருந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையில் வந்தவர் தனது நண்பர்களுடன் வெளியே சென்றிருந்த போது இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.